நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். நாயகன் 26. இன்னும் 2 நாளில் ஆடிப்பெருக்கு. கவியரசி காலில் சக்கரம் கட்டாத குறையாக வீட்டினுள்ளே சுற்றி கொண்டிருந்தார். அதியா, சீக்கிரம் கிளம்பி வா, நேரமாகுது. வந்துட்டேன். எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? செண்பகாத்த வீட்டுக்கு போகணும், விவரம் கேட்டுதான் கடைக்கு பொருள் வாங்க போகணும், திரும்பி அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் சரி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்புறம்தான் நீ வேலைக்கு போக முடியும். கவி மகனை அவசரப்படுத்த, பாட்டி ரொம்ப பேசுமே, வேற வழி இல்லையா? நான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? கடைக்கு போகிற மாதிரி என்னை எஸ்கேப் பண்ணி விடுமா? அதி கேட்க, அவங்க பெரியவங்க அதி, மரியாதையாக வந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அமைதியாக நில்லு போதும். கவி சொல்ல சரி என்று கூறியிருந்தான். செண்பகம் பாட்டி வீட்டின் உள்ளே நுழைய அவர்களுக்கு நல்ல வரவேற்பு. கவியரசிக்கு பெரிய மாமியார், சிவனேசனின் பெரியம்மா. அத்தை, லிஸ்ட்டு சொல்லுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்களே ஒரு முறை சரி பார்த்து சொல்லிடுங்க. கவி கேட்க, எவ்வளோ பேர் அவங்க பக்கம்? பொம்பளை ஆளுங்க எவ்வளோ பேர்? செண்பகம் பாட்டி கேட்க, அவங்க வீட்டில் சாயாலி ஒரே பொண்ணு, அதனால் அழைப்பு அதிகம்தான். ஆனால் நல்ல நேரத்தில் தாலி பிரித்து கட்ட பெரியவங்களை மட்டும் முன்னாடி வர சொல்லியிருக்காங்க. அடியே, பொண்ணுக்கும் பையனுக்கும் கண்திஷ்டி படப்போகுது பாரு. கூட்டம் கூட்டி செய்கிற விஷயமா இது? ஃபோன் பண்ணி கூப்பிட்ட வர போதும்னு சொல்லு. முக்கிய சொந்தம் மட்டும் வந்தால் போதும். ஊர்குடி செய்ய இது கல்யாணம் இல்லை. செண்பகம் பாட்டி கூற, ஒரே பொண்ணு இல்லையா, அதான் நம்ம சடங்கு செலவு மட்டும்தானே செய்ய போகிறோம். கவி தயங்கி தயங்கி கேட்க, அட, காசு ஒரு விஷயமா? இவன் எப்படி பொண்டாடி கூட பேசுவான்? ஆடிக்கு பிரிஞ்சிருக்கிற பிள்ளைங்க பார்க்க வேண்டாம், பேச வேண்டாமா? அன்னைக்கோ என் பேரன் இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணுமா? செண்பகம் பாட்டி சிரிப்புடன் கேட்க, யார் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது? அதி கேட்க, நீதாண்டா. வந்தியே, எதுவும் பேசுனியா? ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ஒரு வழியாகிடுவான் போலடி கவி. நான் சொன்ன மாதிரி அவங்கள அளவாக கூப்பிட சொல்லு போதும். பாட்டி வேண்டாம், எல்லாம் என் நேரம் போ. இதுக்கு தாம்மா சொன்னேன், கிண்டல் பண்ணுறாங்க பாரு. அதி தாயிடம் புகார் வாசிக்க, உன் அண்ணனுங்க 2 பேரும் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க, நீ தாண்டா வேஸ்ட்டு. வேண்டாம் பாட்டி, கிண்டல் பண்ணாதீங்க. அதான் பிரித்து தானே வச்சுருக்கீங்க. ஃபோன் வேற பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் போனான் ஆட்டுக்குட்டி போனான்னு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப தான் என் பையனுக்கு கோபம் வருது. இப்போ தாண்டா கிண்டல் பண்ண முடியும், வேற எப்போ பண்ணுறது? அதுவும் உன் கண்ணு அழகாக சொல்லுதே, உன் ஏக்கம்லாம். இதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் அருள். கொஞ்ச நாள் தான், அப்புறம் உன் பொண்டாட்டி பிரசவம் பார்க்க தான் அவள் வீட்டுக்கு போகணும். நிர்மலா, அதியின் பெரியம்மா சொல்ல பெண்கள் மூவரும் சிரித்திருந்தனர். உன் பெரியப்பா பெரிய தாத்தா எல்லாரும் கடைக்கு போயிட்டாங்க, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுக்கு சுற்றி நின்று கிண்டல் பண்ணவா? என் அண்ணனுங்க இங்கே இருக்காம வேலைன்னு சொல்லி வீட்டை விட்டு போனது ஏன்னு இப்போதான் புரியுது. சின்ன பசங்களை இப்படியா பெரியவங்க கிண்டல் பண்ணுறது? அதி பாவமாக சொல்லவும், அருள், கிண்டல் பண்ணாவே கோபம் வருதா? நிர்மலா கேட்க, பிரிஞ்சிருந்தா தெரியும். நீங்கள் தான் என் தாத்தா கூட அழுது வந்துட்டீங்க தானே, என்ன மட்டும் சொல்கிறீங்க? அதி செண்பகம் பாட்டியை கிண்டல் செய்ய, யாரு சொன்னா? உன் பாட்டி, என் தங்கச்சி மீனாட்சி தான் அப்படி வந்தா. புருஷன் மேலே அம்புட்டு பிரியும் அவளுக்கு, அதான் உன் தாத்தா கூடவே போயிட்டா. இந்நேரம் இருந்திருந்தா உன் முகம் சுருங்க விடுவாளா? அவளே போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துடுவா. கடவுள் எனக்கு சில நேரம் இப்படி கெட்டதும் பண்ணுறாரு, என்ன பண்ண? அதி அவன் பாட்டியை நினைத்து கூற, அருள், அப்படி சொல்லாதடா. ஆடியில் பிரிஞ்சிருக்க சொல்கிறது ஒன்றும் விளையாட்டு இல்லை, அதெல்லாம் அவங்க நல்லதுக்கு தான். நிர்மலா சொல்ல, அப்படி என்ன நல்லது, அதை சொல்லுங்க. அதி கேட்க, நிர்மலா, 2 பேரும் போய் லிஸ்ட் எழுதி வாங்கிட்டு வாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த பொண்ணு வீட்டில் விவரம் சொல்லு. செண்பகம் பாட்டி நிர்மலா கவியரசி இருவரையும் பார்த்து சொல்ல, பாட்டி கூட விட்டு போகாதம்மா, நானும் வரேன். அதி சொல்ல, அட உக்காரடா, அவங்க முன்னாடி என்ன பேசுறது, அதான் அனுப்பிவிட்டேன். செண்பகம் பாட்டி கூற அதியன் அமர்ந்திருந்தான். ஆடி மாதம் பிரிக்க காரணம் அறிவியல் பூர்வமாக பார்த்தா, ஆடி வந்தால் காற்றும் மழையும் தான். மழை வந்தால் பூமிக்குள்ளே இருக்கிற உயிரெல்லாம் வெளியே வரும், அதில் சிலது விஷம். அந்த கிருமியோட நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் போகும். அதுக்கு தான் பிரிஞ்சிருக்க சொல்கிறது. இந்த சித்திரையில் பிள்ளை பிறந்தா அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்கிறதெல்லாம் போய். ஆனால் அந்த காலத்தில் பிரசவ வசதி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. சித்திரையில் அக்னி நட்சத்திரம் வேற இருக்கும். அப்போது பிள்ளை பெற்றா
பொண்ணுங்களுக்கு பச்சை உடம்பு தாங்காது. அப்போ ஏன் பாட்டி அவளை பார்க்கக்கூடாது, வெளியே கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றீங்க? மேலே சொன்னது அறிவியல் காரணம். நம்ம இந்து சாஸ்திரப்படி சிவன் பார்வதியை தேடி வந்த மாதம் ஆடி மாதம். அம்மனுக்கு இப்போ சக்தி அதிகம். ஆடி மாதமே அம்மனுக்கு விழா கோலம்தான். அம்மனே பூமியில் இருக்கிற நேரம் வேண்டினது எல்லாம் கிடைக்கும். வீடு முழுக்க சுத்தம் பண்ணி வேப்பிலை காப்பு கட்டுவோம். வீட்டில் கூழ் செய்வோம். கோவில் போக விரதம் இருப்போம். அசைவம் அதிகம் தொடமாட்டோம். வேப்பிலை இயற்கையான சானிடைசர். கூழ் உடல் வெப்பநிலை சரி செய்ய. விரதம் காற்று மழை காலத்தில் அதிக சைவம் உடலுக்கு கெடுதல், அதுக்காக. இன்னும் நீங்கள் எங்களை ஏன் பிரித்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. அதி குறுக்கே கேள்வி கேட்க, எல்லா கல்யாணமான தம்பதிக்கும் ஒரு வெறுமை வரும், ஒரு சலிப்பு வரும். அதுவும் இல்லாமல் பிரிவு அன்பை வளர்க்க தான். இந்த 30 நாள் பிரிவு அவள் உன் பக்கத்தில் ஏன் இருந்தான்னு சொல்லித்தரும். ஏன் அவள் வேணும்னு சொல்லித்தரும். உடம்பை தாண்டி மனசு ஏங்கும். உன் பலம் அவதான்னு புரியும். வீட்டுக்கு வந்ததும் தேடுற முகம் அவதானே. இந்த ஆம்பளைங்கள்லாம் பெரிய பெரிய விஷயம் பேசுகிறவங்க. அவங்கள சின்ன சின்ன விஷயம் எல்லாம் எப்படி உணர வைக்கிறது? இப்படி தான். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னு கேட்டாலும் அவள் இல்லையேன்னு தோணும் பாரு. அதுதான் காதல். பிரிஞ்சிருந்தா தானே இதை உணர முடியும். பொண்டாட்டி இல்லாமல் மூஞ்சி கடுகடுன்னு இருக்கு பாரு உனக்கே. செண்பகம் பாட்டி சொல்லிவிட்டு சிரிக்க அதிமுகத்தில் புன்னகையும் வெட்கமும் சேர்ந்து வந்தது. முகத்தை கை வைத்து மூடி சிரித்திருந்தான். இதே நேரம் அவளும் அப்படி தான் இருப்பா. உன் வீட்டு மனுஷியா மாறி இருப்பா. இங்கே ஒரு பழக்கம் இருந்தது இல்லை 3 மாசமா. அது பழகி அவள் வீட்டில் கூட நம்ம வீட்டில் இருந்த மாதிரி தான் இருப்பா. நம்ம வீட்டில் என்னவோ அதை அங்கே சொல்லி கொடுத்து அங்கே நாங்கள் இப்படித்தான் செய்வோம்னு சொல்லி பெருமை பேசுவா. பொண்ணு எப்படி இருக்கான்னு அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? கட்டி கொடுத்த அம்மாக்கும் கேள்வி இருக்கும்ல. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், எப்படி இருந்தால் நீ அமைதியாக இருப்பேன்னெல்லாம் சொல்லியிருப்பா. ஆடி விருந்து உனக்கு அமக்களமாக இருக்கும் பாரு. பொண்ணு மனசு நிறைஞ்சு போயிருக்கு. அதில் பெற்றவங்க மனசும் நிறைஞ்சு போகும். உன்னை தங்கமாக தாங்குவாங்க. அவளுக்கு தெரியாததெல்லாம் கற்றுக்க நேரம் இது. பொண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்த கூட உணர்ந்திருந்தாலும் பெரிய பொறுப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தாங்க மாட்டாங்கடா. இப்போது அவளுக்கு குடும்பம் என்னன்னு புரியும், என்ன கற்றுக்கணும்னு தெரியும். கல்யாணமாகி வழி அனுப்பி வச்சப்போ நீயே கண்ணங்கலங்கி போகிற அளவுக்கு அழுத பொண்ணு இப்போது ஆடி எப்போ முடியும், வீட்டுக்கு எப்போ போவோம்னு இருப்பா. அப்போ அவள் கண்ணில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாரு. அதுதான் உன் மேலே இருக்கிற காதல். அவள் கூடு உன் வீடு தான். மனசெல்லாம் நிறைவா உன்கிட்ட வருவா. இந்த ஆடி பிரிவு ஒரு மேஜிக். அடக்கடவுளே, இவ்வளோ இருக்கா இந்த ஆடியில்? இதெல்லாம் தெரியாமல் அவளுக்கு தைரியம்லாம் சொன்னேன். உண்மையாக அவதடமாக இருக்கா. நான் தான் எப்போ முகம் பார்ப்போம்னு இருக்கேன். வெளியே கூப்பிட்டு போவோம்னு சொன்னால் அதுவும் கூடாதான். அதி பாட்டியிடம் பதில் சொல்ல, கூடாது அருள். அவள் கழுத்தில் புது தாலி இருக்கு. அது கூட அவளுக்கு நீ போட்ட செயின் இருக்கு. அவள் வீட்டில் போட்டது இருக்கு. எல்லாம் கழுத்தில் போட்டு சுற்றிட்டு இருக்கா. நீங்கள் விருந்து விசேஷம் போக இப்போ போட்டு தான் ஆகணும். புது புடவை, மல்லிகைப்பூ இதெல்லாம் போதும் அவள் புது பொண்ணு தான் காட்டி கொடுக்க. 1 கண்ணு படம், 2 திருடனுக்கு நல்ல வசதி, 3 காத்து கருப்பு தொடக்கூடாது. அந்த காலத்தில் 6 மணிக்கு அப்புறம் வெளியவே விடமாட்டாங்க. காட்டு வழி, மல்லிகைப்பூ, அப்புறம் கொலுசு சத்தம், புது பொண்ணு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பா. இதெல்லாம் போதும் வேட்டையாட வர மிருகம் கண்டுபிடிக்க, திருடனுங்க தெரிஞ்சுக்க. அப்போல்லாம் மலை காடு தானே ஊரே. அதுதான் அந்த வழக்கம். இப்போ உயிருக்கும் கற்புக்கும் பயப்பட வைக்குது. அதுக்கு தான் உன் அம்மா சொல்கிறா, புரியுதா? செண்பகம் எடுத்து சொல்ல, புரியுது, தேங்க்ஸ் பாட்டி. அதி பாட்டியின் கண்ணம் பிடித்து நன்றி சொல்ல, சந்தோஷமாக இருக்கணும் என் தங்கம். ஆடிக்கு போய் அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காத. தேங்காய் பால் கொடுத்து மறுபடியும் உன் வீட்டுக்கு தனியாக தான் அனுப்பி வைப்பாங்க. செண்பகம் பாட்டி மீண்டும் கிண்டல் செய்து சிரிக்க, பாட்டி வேண்டாம். அதி மறுபடியும் பாட்டியுடன் கோபம் கொண்டான். அதன்பின் கடைக்கு சென்று விட்டு வந்து அத்தனையும் சரிபார்த்து வீட்டுக்கு வந்து அவளோடு வீடியோ கால் பேசிவிட்டு அதி கிளம்பி வேலைக்கு சென்றிருந்தான். அத்தியாயம் 26 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.